இந்தாப்பா மதுரைக்காரர்களா, நம்ம ஊர் பெருமையா நம்ம தான் இப்ப 4 பேருக்கு சொல்லணும். இதுதான் நம்ம மதுரை தெப்பக்குளத்தோட ஹிஸ்டரி. பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. மதுரையை தலைநகரமா கொண்டு ஆட்சி செய்ய முடிவு பண்ண உடனே அரண்மனையையும் தெப்பக்குளத்தையும் கட்ட முடிவு பண்றாரு மன்னர் திருமலை நாயக்கர். அதுக்காக வைகை ஆற்றங்கரையோரமா வண்டியூர் பகுதியை சூஸ் பண்ணி வேலையும் தொடங்குறாரு. அப்படி தோண்டும் போது கிட்டத்தட்ட 7 அடியில ஒரே கல்லால செதுக்கப்பட்ட விநாயகர் சிலை கிடைக்குது. அதை உடனே சுத்தம் பண்ணி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தெற்கு பக்கத்துல வைக்கிறாரு. மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு பெரிய சிலை பார்ப்போம். அவர் தான் முக்குரணி விநாயகர். அந்த சிலை நம்ம தெப்பக்குளத்தை தோண்டும் போது கிடைச்ச சிலை. நெக்ஸ்ட் இந்த குளத்தோட கட்டிடக்கலை, நடுவுல இருக்கிற மைய மண்டபத்தை முகலாய கட்டிடக்கலை வடிவத்திலையும், வெளிப்புற இருக்கிற சுற்றுச்சுவர்களை பல்லவர் கட்டிடக்கலைகளான மாமல்லபுர கற்கோவில் வடிவத்திலையும் கற்றாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த மைய மண்டபத்தோட நிழல் தண்ணியில எந்த திசையிலையும் படாதான். எல்லா வேலையும் முடிச்சு சரியா 1635 வருஷம் 1000 அடி நீளமும் 950 அடி அகலமும் 16 ஏக்கர் பரப்பளவுல திசைக்கு 3 படி அப்படிங்கிற விதத்துல 12 படிக்கட்டோட 20 அடி ஆழத்துல கட்டி முடிக்கிறாங்க. தண்ணி நிரப்பணுமே, அதுக்காக தான் வைகை ஆற்றங் கரையோரமா சூஸ் பண்ணி வைகை ஆத்துல இருந்து ஒரு சுரங்க கால்வாய் அமைச்சு தண்ணியும் கொண்டு வந்து நிரப்புறாரு. இந்த தெப்பக்குளத்தோட திறப்பு விழா மிக சிறப்பா நடத்தணும் அப்படின்றதுக்காக மன்னர் திருமலை நாயக்கர் பிறந்த நாளான தைப்பூசத்தன்னைக்கு தெப்பக்குளத்தை திறந்து வைக்கிறாரு. மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தெப்பத்துல எழுந்தருள செஞ்சு அதை தான் இன்னைக்கும் தெப்ப திருவிழாவா, மதுரையோட அடையாளமா மிகப்பெரிய திருவிழாவாவும் கொண்டாடிட்டு வரோம். இதுதாங்க நம்ம தெப்பக்குளத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம ஊர் பெருமையை 4 பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.